ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள் இல்லையா, டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்குறோம். இந்த டென்சஸ் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, ப்ரெசென்ட்டில், பாஸ்ட்டில், ஃப்யூச்சர்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்குது. இந்த ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செக்ரிகேஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸுமே ஒவ்வொரு ரூலை கொடுக்குது. ஒவ்வொரு ரூலும் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒரு அஃபர்மேட்டிவ் கொடுத்துட்ருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ங்கிற அஃபர்மேட்டிவோடு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஒவ்வொரு அஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சென்டென்ஸை தான் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகிறது தான். ஸோ அப்போது ஒரு சென்டென்ஸ், ஒரு ரூல் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் அமைக்கலாம், ஆக்ஷனோடு சேர்த்து. ஆக்ஷன், செயல் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் நம்ம எடுக்கிறோம். இப்போ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்க்குறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். அதுலேயும் என்ன அஃபர்மேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், கேள்விகளாக இருக்கக்கூடியது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் பாசிட்டிவ், நெகட்டிவ் இல்லையா. ஸோ அப்போது நீங்கள் எடுக்கிற வேர்ப் அந்த ரூல்குள்ளார ப்ளேஸ் ஆகணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக ப்ளேஸ் ஆகணும், ப்ளேஸ் ஆகிறது கரெக்டாகவும் உட்காரணும். சரிங்களா. அப்படி இருக்கும்போது என்ன ரூல், என்ன வேர்ப் ஃபார்ம், எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ரூல் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் இன்ட்ராகேட்டிவ், it stands question mark. verb form வரும்போது V1, V2, V3. present, past, past participle. ஸோ இப்போ இங்கே இதுக்கு என்ன வரும் அப்படின்னு, என்ன verb எடுக்க போகிறோன்னா submit. சமர்ப்பிக்க. submitted. சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போது சப்மிட், சப்மிட்டட், சப்மிட்டட் அப்படிங்கிற verb form வந்திருக்கு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். IV, you, he, she, they, it. இது சப்ஜெக்டில். இதே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும்போது என்ன ரூல், will or shall plus subject, perfectனால have plus V3. V3 வரும்போது past participle. ஸோ இதுதான் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரூல் ஆயிருக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்டோடைய. இப்போ எக்ஸாம்பிள் எழுதும் போது இங்கே இருக்க சப்ஜெக்ட்ஸும் எடுக்கலாம். ஸோ இல்லை நம்ம டைரக்ட் சப்ஜெக்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். Will the students have submitted their projects by Friday? ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸை ஃப்ரைடேக்குள்ளே சப்மிட் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலான்னா, ஸோ வெள்ளிக்கிழமைக்குள் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, மாணவர்கள் தேர் ப்ராஜெக்ட், அப்போ அவர்களுடைய ப்ராஜெக்ட்ன்னும் போது திட்டம் இல்லையா, திட்டத்தை. ஸோ சப்மிட்டட். அப்போது ஸோ சமர்ப்பித்திருப்பார்களா அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
ஸோ லைக் அந்த இடத்த வந்து சப்மிஷன் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ வந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளார பை ஃப்ரைடே அப்படின்னு சொல்கிறோம். பை ஃப்ரைடே அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இந்த இடத்துல சப்மிட் இங்கே வந்து சிங்கிள் டீயில் முடியுது. ஸோ சமர்ப்பிக்க அப்படின்னு வரும்போது இங்கே டபுள் டி நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துகிட்டு வரது தான். ஸோ சப்மிட்டட் அப்படிங்கிறது. ஸோ டிஇடி அப்படிங்கிறது ஆட் ஆகும். அது வந்து நம்ம பார்த்துக்கணும். இன்னும் நிறைய இடத்துல அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கோன்றது நோட்டீஸ் பண்ணிடணும். அண்ட் ஆஸ் வெல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யாருடைய ப்ராஜெக்ட் யார் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ இங்கே ஒரு சப்ஜெக்ட் இருக்காங்க, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்டை தான் குறிக்குது. ஏன்னா இவங்களுடைய இடத்த தான் சொல்கிறாங்க. மாணவர்கள் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை தான் சப்மிட் பண்ணாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக கொடுத்துருக்கோம். தேர் அப்படிங்கிறது. ஸோ தேருங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது தான். இதையே நீங்கள் நெகட்டிவில் எழுதுனீங்கன்னா, the students will not have. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலை சப்மிட் பண்ணலை, will not have submitted. அதே வந்து பாசிட்டிவ் வரும்போது the students will have submitted. ஸோ ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணது, ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணாதது. வில் சப்மிட்டட், அதாவது வில் ஹேவ் சப்மிட்டட், வில் நாட் ஹேவ் சப்மிட்டட். நம்ம இருக்கிற ஒரு கேள்விக்கு 2 பதில்களை சொல்கிறோம். ஸோ பண்ணாங்க பண்ணலை அப்படிங்கிறத. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம அஃபர்மேட்டிவ் இது தான் நான் சொல்லுவோம். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ங்கிற அஃபர்மேட்டிவ்ஸோடு சொல்கிறோம். ஸோ இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக அவங்களோட ப்ராஜெக்டை இவங்க எப்போ முடித்தாங்கன்னு டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்டைரக்டாக பண்ண முடியுமாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இன்டைரக்ட் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி நிறையா சென்டென்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு பேச ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த ஒர்க் ஃபார்ம் அண்ட் இந்த ரூல் வச்சுட்டு நீங்களும் ஒரு 20 to 30 சென்டென்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.